முதலில் மாடுதான் உழவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருந்தது. மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று நமது முன்னவர்கள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா 60 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதில் நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. ஆனால் 6 டன் எடையுள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் என்று பாருங்க. நன்கு இறுகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு புண்டுதான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி கொடிகள் முளைக்கிறது. அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான், டிராக்டரை. அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால் தான் இந்த டிராக்டரின் அவசியம், அந்த தேவை அதிகரிக்கும். அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன். அப்ப என்னென்ன பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிடறான். இப்ப இந்த டிராக்டர் எந்திரத்தை விற்பனை செய்யறதுக்கு வசதியா இருக்கு. இது நல்லா உழும், அது உழாது, கீறித்தான் விடும். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை, சீன கிளுகிழுப்பை, கொட்டான் சீன கொட்டான், பாய் சீன பாய். ஏன் சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில படுத்தா வராது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டில இருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து வாங்குவான். ஏன் நோய் புரியுதா? நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால வேணே இருந்தாலும் இப்படி கட்டையை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பய வேணே நம்ம பயதானப்பா. உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதையே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும், அப்பதான் பேக்காப்பாங்கிறப்பல. ஹைட்டா இருக்கணுமா, இல்ல வெயிட்டா இருக்கணுமா, ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும். எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி, உணவின் ஒரு பகுதின்னு எவ்வளவோ போதிச்சு பார்த்துட்டாங்க. இவனுக்கு புரியல. அவன் ஒன்று ஒன்றா அழிக்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான். இது ஒரு உயிரியல் போர். பனையை ஒழிப்பது, பனையிலிருந்து வெளியேற்றுவது, வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது, அவனுடைய நெசவில் இருந்து வெளியேற்றுவது. நீ நூல் விலை ஏற்றி மின் கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவை எங்கே பண்ணுவான்? வழி இல்லை. எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான்? ஒரு கரும்பை விளை வைக்க 20 ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு. ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க 20 ரூபாய் ஆகுது. அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு 5 ரூபாய் லாபம் வச்சு 25 ரூபாய் விற்க முடியாது. வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான். இங்கே ஒரு குண்டூசி செருப்பு, ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் 10 ரூபாய், செருப்பு தயாரிக்கிறவன் 250 ரூபாய் தான். ஒரு பிளேட் கத்தி 10 ரூபாய் தான். ஆனால் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது, வாங்குவன் தான் தீர்மானிப்பான். 20 ரூபாய் தக்காளி 10 ரூபாய் கொடுத்தா கொடுக்கலன்னா போ என்று சொல்வான். நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான். வழி இல்லை, இழப்பை தாங்க முடியாது, பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான். இதான் நடக்குது. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை, மணி முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இது செய்தி அல்ல, பிளாஷ் நியூஸ் அல்ல. அது விவசாயி அவன் சத்தா என்ன, இவன் சத்தா என்ன, யானை சத்தா என்ன, கொக்கு சத்தா என்ன, காக்க சத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய். நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவன் எல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும். அப்படி ஒவ்வொன்னா ஒரு பயோ வாரை, ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான். இந்த கருப்பட்டி, கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை. கருப்பா இருக்குல்ல, கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான், கருப்பா இருக்கு. கை குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு. பனையில இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கூழ குடிச்சுக்கிட்டு தானே, இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல ஒன்னு விரிச்சு வச்சான், பூரின்னா சப்பாத்தின்னா.
என் ஊர்ல அரிசி விலையும் கேழ்வரை விலையும் வரகு விலையும் இந்த கோதுமை கர்ம விளையாது. அப்ப பல்ல விளைக்கிட்டு பசியோட வாயை பொழந்துகிட்டு இருந்தேன் வேற ஊர்ல இருந்து வரணும். என் பொருளாதாரம் அங்க போயிட்டுது. ஏன்னா உணவு அவசிய பொருள் அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டு. இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்தான். சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்குனான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருச்சு, நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது. 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை எனக்கு இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்களுக்கு அறிவியல்ல ஒரு மார்க் ஒரு மதிப்பெண், ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது. படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியில நாங்க சர்க்கரை நோய் என்று எழுதுவோம், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் கள்ளு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான். சிறுமுளை பாதிக்கப்படுவதா அது தள்ளாடுது, இப்படி நம்ம பதில் எழுதுவோம். இந்த பணக்கார நோய் சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவன் இந்த கூட்டத்திலே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது. காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள்கள், ரசாயனம், இந்த இனிப்பு, இந்த சர்க்கரை. இப்ப பாண்டியன் சொன்னாப்ல பாருங்க, இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம். உங்க டாஸ்மார்க்ல விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி. சான்றே யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். நீங்க வேணா பாருங்க, நீங்க ஒரு விருந்துக்கே போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எனக்கு போதும், எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு, எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டரு போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். கல் உணவின் ஒரு பகுதி. அதை குடிச்சு செத்தவன், தாலி அறுத்த பொம்பளை, வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான், உலகத்துல கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் மட்டும் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை காட்டு. இல்ல தம்பி சொன்னான் பாரு 7, ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சோம் தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன். உண்மையா இல்லையா? உண்மையில மினுமினுப்பா இருக்கேன். அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல்லு இருக்க, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா. எங்க அண்ணன் சிரிக்கிறாப்ல. நாங்க போட்டோ அடிச்சுட்டேன். என்னாலாம் சொல்றது மிக்கப்படல. நானே எங்க அண்ணன் ரவி வரல. காலேஜ் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம், ஜெயரிசன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே இங்க பாருங்க, உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். கல்லு, இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்க வாத்தியார் நடராஜ், எங்க ஒரு விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ள இப்படி காலை உள்ள விட்டு தரையிலேயே நாற்காலி மாதிரி இப்படி உட்கார்ந்துக்குருவாடு. பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், போட்டாங்க அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேர்வுக்கு போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்பான். அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். அந்த என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன், பூச்சிக்கொல்லிங்கிறான். பூச்சிக்கொல்லி, எலி மருந்து. எலி மருந்து நீ சாப்பிட்டா, எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா. ஒரு பொம்பளை வந்தாலாம், ஆரவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வர அப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா, ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும்.
அப்ப இந்த கடையில டாஸ்மாக் கடையில விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்றுதான் சொல்லணும். அத விஷம் என்றுதான் சொல்லணும்.